ஜேசிபி ஆப்ரேட்டர் ட்ரைனிங்க. அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்னங்கன்னு குழி எடுக்கிறது வந்து நம்ம இது பண்றோம். மற்ற ஆளுங்க மாதிரி நாங்கள் வந்து கம்பி கடப்பாறையெல்லாம் நெட்டு வச்சுலாம் ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாது. புது வண்டி கையில் கொடுத்துரும், பழைய வண்டி ஓட்டுவோம், டீத் இல்லாத வண்டி கொடுத்து களிமண்ணில் வந்துட்டு டைம் வந்துட்டு நாங்கள் எத்தனை குழி சொல்கிறோமோ அத்தனை குழி கரெக்டாக எடுக்கணும், ஒரே நேர்கோட்டில் எடுக்கணும். அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம், சம்பளம் கொடுத்துறோம், ஃப்ரீயாக சொல்லித்தரோம். நாங்கள் 3 வேளை சாப்பாடும் போட்டுறோம். இந்த கம்பி கடப்பாறையில் நாங்கள் டிப்பருக்கு லோடு போட சொல்லித்துக்கிறோம். சின்ன டிப்பர்லாம் கிடையாதுங்க. அதாவது 14 வீல் பெரிய வண்டி, ஹைட்டான பாடி வண்டி கொடுத்து அதில் மண் போட்டு மேலே அழகாக மட்டம் கட்ட சொல்லுவோம். அவ்வளோதான் ட்ரைனிங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கம்பி கடப்பாறை சந்திலாம் அள்ளி போட சொல்லிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு வச்சுங்களேன். எங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து தேவைப்படும். ஒரு ஆள் வந்துட்டு வெளியில் போகுது, ட்ரைனிங் ஆயிடுச்சு ஃபுல்லாக. லைசன்ஸ் மட்டும் நம்மள்ட்ட கிடையாதுங்க. அதாவது வந்து மாதம் ஒரு ஆள், அதாவது வந்து 3 மாதத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு போட்டு பழக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்குறோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் பொறுங்கு பண்ணுறாரு. சம்பளம் கொடுத்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் இலவசமாக எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காடு ஃபுல்லாக வந்து எடுக்க சொல்லி கொடுக்குறோம். இந்த முட்டு சந்து முடக்கு சந்துலாம் தான் விடுவோம் நாங்கள். பார்த்துக்குங்க, காடு ஃபுல்லாக வந்து நம்ம ஆளுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ட்ரைனிங் வருங்க எப்படி இருந்தாலும் இருக்குதுன்னு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். எல்லா கூலியும் நாங்கள் இதை சொல்லித்தரோம். அடுத்தது காலங்கோழி எடுக்கிறது, அடுத்தது பனைமரம் எப்படி பிடுங்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். கேபின் மேலாம் உளுந்துருங்க, அதெல்லாம் எந்த பக்கம் வாட்டத்துலேருந்து தள்ளணும். ஜேசிபி மட்டும் ஓட்டி பழகிட்டா மட்டும் பத்தாதுங்க. லிவரை பிடிச்சி ஆட்டுறனா பச்சை குழந்தை கூட ஆட்டுங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஐடியா தான் முக்கியங்க வேலைக்கு. அதை வந்துட்டு நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். எந்த இடத்துல இப்படி வேலை செய்யணும் அதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுப்போங்க. சும்மா வந்துட்டு லிவரை ஆட்டி பழக்கி விட்டு நாங்கள் லைசன்ஸ் போட்டு கொடுத்துட்டுங்க. கடைசியில் அப்புறம் அவங்க போனால் கேபின் மேலே பனைமரத்தை பிடிங்கி தள்ளிக்குவாங்க, கரண்ட் கம்பத்தை உலகா தள்ளிக்குவாங்க. போயிட்டு தேவையெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல ஃப்ரெண்டு போயிட்டு சவுனாக வச்சா தான் எனக்கு வண்டி வந்து கரெக்டாக ஆடாமல் ஓடுங்க. ஒரு பக்கம் ஏற்றி வந்து பான்னு பழட்டி ஓட்டு கீழே விழுந்துருங்க. அதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க, பக்கிட்டு எப்படி வைக்கணுன்ட்டு. சில பேர் வந்துட்டு சும்மா ஆட்டி பழகிட்டு நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேனுங்க, ட்ரைனிங் இப்படி கொடுங்க அப்படின்னா மறுபடியும் கம்பின்னு கடப்பாறையை ஊன்றாருங்களாம்மா. கம்பின்னுட்டு அதையே தான் சொல்கிறாருங்க திருப்பி. என்னங்க பண்ணுறது, கேட்டால் வந்துட்டு பொழக்கிறாரு தெங்குறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க. பொழக்கிறாளுக்கு புரியுங்க. நான் ஃபோனு போட்டு சொல்கிறேனுங்க. அதாவது வந்துட்டு முட்டு சந்தில் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. டிப்பருக்கு லோடு போடுறதெல்லாம் வந்துட்டு இப்படி உண்மையான டிப்பர் நிப்பாட்டி போடுறதுன்னு சொல்லி சொன்னனுங்க. சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்க, சரிங்க நான் அடுத்து நாளைக்கு ஒரு பைப் கம்பி நெட்டுங்க அள்ளி போட சொல்கிறேன்னு சொல்கிறாருங்க. நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்லிங்க. ஆனால் ட்ரைனிங் நம்மள்ட்ட கம்பல்சரி உண்டுங்க. அதாவது வந்து பழகிறதுக்கு தகுதி வந்து ஒரு ஆப்ரேட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 வயசு பசங்க இருந்தால் வந்து நல்லா பழகுவாங்க. அதுக்கு மேலே வயசு முத்தி போச்சுன்னா கொஞ்சம் கோளாறு பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லைங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது பசங்க இருந்தால் அடுத்தது எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நான் ட்ரைனிங் தரேன்.